Hi, welcome to the squad. This is Kodayo. And we are going to start the SQL series. And in the episode 1ல நம்ம SQLனா என்ன அப்படிங்கிற மாதிரி லைட்டா பார்த்துட்டு நம்மளோட இன்ஸ்டலேஷன் அண்ட் செட்டப் வந்து பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து we'll start writing the queries. Okay, so let's start with what is SQL. ஸோ முதல்ல இந்த SQL அப்படிங்கிறது இஸ் ஆப்வியஸ்லி அ ஷார்ட் ஃபார்ம் இல்லையா? ஸோ SQLனா என்னன்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். அண்ட் இதில் ஒரு இதுவும் இருக்குது, லைக் எஸ்கியூஎல்னோட ஸ்கூல் டைம்லலாம் வந்து நான் ஒரு இது மாதிரி எங்கள் கிளாஸ்க்குள்ளே நான் சொல்லிட்டு இருப்பேன். என்ன அப்படின்னா ஸ்டாக் கியூ லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் வந்து ஷார்ட்டாக எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வரும் இல்லையா? ஸோ தட்ஸ் நாட் த ஆக்சுவல் டேர்ம். ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் இஸ் த ஆக்சுவல் டேர்ம். இது நிறைய பேர் எஸ்கியூஎல்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சீக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்கியூஎல் இந்த 3 எழுத்தை வந்து சேர்த்து ஒரு வார்த்தையாக்கி சொல்றாங்களாம். ஸோ சீக்வல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சீக்வல்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் த சேம். எஸ்கியூஎல் தான் வந்து அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அண்ட் இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா CRUD ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஓகே, ஸோ CRUD ஆப்ரேஷன்ஸை ஒரு டிபி, அதாவது ஒரு டேட்டா பேஸில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த SQL வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிபி அப்படின்னா இட் இஸ் பேசிக்லி எ டேட்டா பேஸ். ஓகே, டேட்டா பேஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்ல. இப்போ நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அதில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நான் அதுக்கெல்லாமே வந்து பில்லு வந்து நான் என்ட்ரு பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து இவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி துண்டு சீட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு குட்டி கடையாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு அது பாசிபிளாக இருக்கும். பட் நான் இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மாதிரி மாற்றுறேன். மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்னு சொல்கிறப்ப சிங்கம் மூவி தான் ஞாபகம் வருது. பட் தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸாக மாற்றுறேன். என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு பில்லிங் சிஸ்டம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்கிட்ட எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்குது, ஸோ என்கிட்ட அரிசி எவ்வளோ இருக்குது, பருப்பு எவ்வளோ இருக்குது, ஜீனி எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேங்கிறத நோட் பண்ணி வைக்கணும். அண்ட் ஒருத்தரும் வாங்குறப்ப பில்லு நம்ம போடுறோம் இல்லையா? பில்லு போடுறப்ப அது எல்லா இதுலேயுமே வந்து இப்போ அரிசி 1 கிலோ வாங்கியிருக்காங்கன்னா என்கிட்ட அவைலபிள் இருந்து 1 கிலோ நான் வந்து குறைக்கிறேன். ஸோ இதெல்லாமே நான் மேனுவலாக ட்ராக் பண்ணுறது பாசிபிளே கிடையாது இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். டேட்டா பேஸ்னால் பேசிக்லி எனக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணிப்பேன். ஓகே, ஸோ ஆப்ரேஷன்ஸ்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த CRUD அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ CRUDனா இட்ஸ் பேசிக்லி கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். ஓகே, கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் தான் சேர்த்து வந்து CRUD அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அதில் அந்த டேட்டா பேஸில் வந்து நம்மளால ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ண முடியும், அதில் இருக்கிற டேட்டாவை நம்மளால ரீட் பண்ண முடியும், அதில் இருக்கிற டேட்டாவை நம்மளால அப்டேட் பண்ண முடியும், டேட்டாவை டெலீட் பண்ண முடியும். ஸோ இப்போ கிரியேட் அப்படின்னா நான் இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன். இப்போ வந்து நான் பாஸ்மதி அரிசி வாங்குறேன் அப்படின்னா புதுசாக பாஸ்மதி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் ரீட்னா என்கிட்ட பாஸ்மதி அரிசி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த டேட்டா பேஸ்ல நான் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அப்டேட்டுங்கிற பட்சத்தில் என்கிட்ட ஆல்ரெடி 5 கிலோ இருந்துச்சு, இப்போ ஒருத்தர் 1 கிலோ வாங்கிட்டாரு அப்படின்னா என்கிட்ட அவைலபிளாக இருக்கிற அந்த ஸ்டாக்கை வந்து நான் 4 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் டெலீட்னா நான் இனிமேல் பாஸ்மதி அரிசியை விற்க போகிறது இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரெக்கார்டை அதாவது அந்த டேட்டா வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த CRUD ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹவு திங்ஸ் ஒர்க். ஓகே, இது வந்து டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கனாலே இது கண்டிப்பாக தேவை. இதுதான் நம்ம எப்பயுமே வந்து பண்ண போகிறோம். இதில் தான் வேற வேரியேஷன்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த CRUD ஆப்ரேஷன்ஸ். இந்த CRUD ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் எதில் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டேட்டா பேஸில் பண்ணுவீங்க. ஸோ டேட்டா பேஸ் இஸ் பேசிக்லி the thing that is storing your data. நீங்க உங்க டேட்டா எதுல ஸ்டோர் ஆயிருக்கோ அதுதான் நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டேட்டா பேஸ்ல நம்ம SQL ரன் பண்றதுக்கும் இந்த CRUD ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறது தான் வந்து DBMS. ஓகே, DBMS அப்படின்னா DB ஃபார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நம்ம வச்சிருக்கிற டிபியில நம்மள இந்த CRUD ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றதுக்கு, ஸோ இந்த CRUD ஆப்ரேஷன்ஸ் பண்றது வந்து நம்ம SQL யூஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த CRUD ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றோம். எதுல பெர்ஃபார்ம் பண்றோம்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டிபியில இந்த ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றோம். இதை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த DBMS, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து நம்ம டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற SQL வந்து அந்த queries அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, it is called as queries. Queries அப்படின்னா
ஒரு ரெக்வஸ்ட், இதுல இருந்து ஒரு ஒரு ரெக்கார்டை ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணு, ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணு, ஒரு டேட்டாவை ரீட் பண்ணுன்னு சொல்றது எல்லாமே வந்து queries அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி ஒரு கமாண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாமே வந்து இந்த எஸ்கியூஎல்ல நம்ம எழுதுவோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த டேட்டா பேஸை சேஞ்ச் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம்எஸ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இது ஒரு ப்ராடரான ஐடியா. இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த டிபி இருக்கு இல்லையா, ஸோ டிபி அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதில் பேசிக்லி வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரிலேஷனல் டேட்டாபேஸ். இன்னொன்று வந்து நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய இருக்குது. நம்ம பார்க்குற மோஸ்ட்லி டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கனாலே அது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாங்கோ டிபி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபயர் பேஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஆர் நோ எஸ்கியூஎல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நோ எஸ்கியூஎல் அப்படின்னா நாட் ஒன்லி எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம மாங்கோ டிபி சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இதெல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். பட் இட்ஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். ஸோ நமக்குள்ள டீப்பா போக போறது இல்லை. ஸோ இது எல்லாமே நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து இப்போ ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து இந்த நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல வரும். சப்போஸ் கிராஃப் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் இந்த நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல வரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஹவு திஸ் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ், அதுல என்னெல்லாம் டைப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் கமிங் டு திஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ், இதுதான் வந்து நம்ம டீப்பாக கோ த்ரூ பண்ண போகிறோம். இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல் யூ ஹாவ் ஆர் டேபிள்ஸ். ஓகே, டேபிள்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கிற டேபிள்ஸ், கூகுள் ஷீட்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அதெல்லாம் இருக்கிற டேபிள், அதெல்லாம் இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ பேசிக்லி அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அண்ட் இதை வந்து ரிலேஷனல்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா இதுல இருக்கிற ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து எதை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னா கீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படிங்கலாம் வரும். அதெல்லாமே நான் வந்து போக போக லேட்டர் ஆன் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் டீடைல். பட் ஃபார் நவ் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான் வந்து நம்ம இப்போ படிக்கிறோம். அதுல வந்து டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்ஸ் வந்து ஒன்றுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து இந்த கீஸை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம படிக்க போற இந்த டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்பெசிஃபிக்லி டிபிஎம்எஸ்ல வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து பார்க்குறோம். அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா MySQLனு ஒன்று இருக்கு. இதுல தான் நம்ம வந்து அதிகமா இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட SQL சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் நான் ஆக்சுவலி நான் இருந்த ப்ராஜெக்ட்ல வந்து மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதில் வந்து SSMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. அதாவது SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். அதில் தான் போயிட்டு நம்ம இந்த குவரிஸ்லாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர். அதுக்கப்புறம் ஆரக்கிள் காட் ரியலி பாப்புலர் வித் டேட்டாபேஸ். ஸோ ஆரக்கிளோட இது இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Postgres, that is also is really popular, Postgres SQL. So இது எல்லாமே பார்த்தீங்கன்னா underlying they use SQL but with minute changes, like 1-2 குட்டி சேஞ்சஸ் இருக்கும். அதை வச்சு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பட் நீங்க SQL படிச்சா போதும். இதுல எதுல நீங்க ஒர்க் பண்றீங்கனாலும் இட்ஸ் நாட் கோனா மேட்டர். யூ கேன் அடாப்ட் இட் இன் less than 2 hours. அது ஒரு பெரிய டீலே கிடையாது. அதுல பெருசா அது ரொம்ப ராடிக்கல் சேஞ்சஸ்லாம் வந்து இருக்காது. எல்லாமே ஓரளவுக்கு மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் தான். ஸோ நீங்க SQL கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் நோ மேட்டர் இன் விச் ஆஃப் தீஸ் டேட்டாபேஸ் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன். ஸோ நிறைய இந்த லெகசி சாஃப்ட்வேர் வச்சிருக்கிற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆரக்கிள் நான் பெருசாக யாரும் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. பட் அவங்களுக்கு பெரிய யூசர் பேஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ல எதுவும் அதை யூஸ் பண்ணல. Postgres is also really popular. They introduced a lot of new features which others வந்து லேட்டர் ஆன் கொஞ்சம் அவங்களும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் MySQL நீங்கள் காலேஜில் பண்ணுறதா இருந்தாலுமே ப்ராபப்ளி உங்களுக்கு MySQL தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இட்ஸ் ஃப்ரீலி அவைலபிள், ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். அண்ட் MySQL ஸ்பெசிஃபிக்லி வந்து நம்ம ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அவங்களே MySQL ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து நம்ம குவரிஸை ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் லினக்ஸ் அல்லது macOS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து Oracle Apex அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. Oracle Apex.
ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணாலே போதும், ஃப்ரீயாகவே தே கிவ் யூ an environment where you can create database. நம்ம பண்ணுற இந்த கோர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்கனாலே இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் காலேஜில் இருக்கும்போது கூட அந்த வெப்சைட் தான் வந்து யூஸ் பண்ணேன். இப்போயும் இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ, யூ கேன் யூஸ் தட். பட் நீங்கள் விண்டோஸில் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ அலாங் வித் மீ. இப்போ நம்ம வந்து MySQL அண்ட் ஒர்க் பெஞ்ச் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து குரோமில் இருக்கேன், MySQL டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். அண்ட் ஐ கெட் திஸ் டவுன்லோட் MySQL இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனேன் அப்படின்னா இது வந்து வெர்ஷன் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். எஸ், தட் இஸ் வாட் ஐ வாண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா 32-bit அதுதான் இருக்குது. ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் 32-bit. நம்ம 64-bit இருந்தாலும் இட் கேன் ரன் 32-bit. நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற கம்மியான சைஸில் இருக்கிற இன்ஸ்டாலரே நான் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் கெட்டிங் டவுன்லோடட் ஆயிடுச்சு. அதை அப்படியே கிளிக் பண்ணுவோம். எஸ் 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 கேட்குது, கொடுத்தேன். அது அந்த ஸ்க்ரீன் அந்த டைமில் உங்களுக்கு பிளாக் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து சர்வர் ஒன்லி, கிளைண்ட் ஒன்லி, ஃபுல் கஸ்டம்னு இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம கஸ்டமில் போயிட்டு நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்மளுக்கு எல்லாமே தேவையில்லை, சில விஷயங்கள் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, அதுக்காக தான். ஸோ இப்போ MySQL சர்வர்னு இருக்குது, அது பக்கத்தில் இருக்க அந்த ப்ளஸ்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனேன் அப்படின்னா வி ஹாவ் திஸ் லேட்டஸ்ட் திங். இதில் பார்த்தீங்கன்னா X64 இருக்குது. ஸோ ஃபைன், நம்ம 64-bit தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த இன்ஸ்டாலர் தான் 32-bit போல். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆரோ இருக்குல்ல, ரைட் ஆரோ, அதை அமுக்குனீங்கன்னா இங்கே ரைட் சைடில் வந்துடும். இதில் ப்ராடக்ட்ஸ் டு பி இன்ஸ்டால்டில் வந்துடும். நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறப்ப அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து SQL சர்வரில் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸில் போனோம்னா MySQL ஒர்க் பெஞ்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஒர்க் பெஞ்ச் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் தான் இப்போ நம்ம எப்படி கோட் எழுதுறதுக்கு ஒரு கோட் எடிட்டர் வச்சுருக்கோம்ல, VS கோட் வச்சுருக்கோம், அந்த மாதிரி SQL queries எழுதுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ஷெல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷெல்லையும் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது மேண்டேட்டரி கிடையாது, பிகாஸ் நம்ம ஒர்க் பெஞ்சில் தான் வந்து எழுத போகிறோம். பட் ஷெல் எதுக்காகனா டெர்மினலில் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த ஷெல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த பாப் SQLனு வேற ஒரு சாஃப்ட்வேர் கூட இருக்குது, அதை வந்து நீங்கள் உங்களோட MySQL சர்வரோட கனெக்ட் பண்ணி கூட queries ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணணும்னா அதை பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ மூணுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சர்வர், ஒர்க் பெஞ்ச், ஷெல், இது மூணுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் ஆன் நெக்ஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். இது வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகணும். திஸ் வில் டேக் அ வைல். ஸோ நான் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வில் கம் பேக். அது எல்லாமே ப்ராக்ரஸ் வந்து 100 ஆகணும். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஐ திங்க் அந்த டைமுக்குள்ள நம்ம வந்து இந்த ஆரக்கிள் எபெக்ஸை வேணால் பார்த்துட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். ஆரக்கிள் அது கிளவுட், நான் வேறு விஷயத்துக்காக பார்த்தேன், அதை நம்ம பார்க்க வேணாம். ஆரக்கிள் அபெக்ஸ். ஓகே, இந்த ஆரக்கிள் அபெக்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதே வெப்சைட் தான், மாற்றவே இல்லை. நான் காலேஜ் படிக்கிறப்பலேருந்து இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ டுடே அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கெட்டிங் ஸ்டார்டட், இதில் வந்து நம்ம இந்த ஃப்ரீ சைனப்பே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேலாம் பண்ண வேணாம், உங்களுக்கு தேவையான நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இதிலே வந்துடும். ஓகே, ரெக்வெஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ், நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஐம் நாட் கோனா ஃபில் திஸ் அப். ரெக்வெஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ் கொடுங்க, உங்களுக்கு டக்குன்னு மெயில் வந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கொஞ்சம் கம்மியான டைம்லேயே மெயில் வந்துடும். பட் மேக் ஷூர் ஃபில் திஸ் அவுட். இது எஜுகேஷனல் ட்ரைனிங்க்கு ஆமான்னு மட்டும் சொல்லுங்கள், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இல்லையா? ஸோ யூல் கெட் ஆக்சஸ் டு தட். அந்த என்விரான்மெண்ட்டில் போயிட்டு யூ கேன் இன்ட்யூட்டிவாக தான் இருக்கும். நான் அதை போய் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை. யூல் பி ஏபிள் டு யூஸ் இட். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டை. கம்மிங் டு த இன்ஸ்டாலர். சரி, இது ரெண்டும் டவுன்லோடட்னு வந்துருச்சு. ஷெல்லில் மட்டும் ஏதோ எரர்னு வருது. ஷெல்லு மட்டும் திரும்ப நான் ரெடி டு டவுன்லோட் மறுபடியும் கொடுக்குறேன். எரர் வருதுன்னா பேக் போயிட்டு திரும்ப வாங்க, பண்ணி பார்ப்போம் வேறு என்ன பண்ணுறது. ஓகே, டவுன்லோடுன்னு வந்துருச்சு. நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அண்ட் மூணுமே வந்து ரெடி டு இன்ஸ்டாலுங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. I'll again click on execute, installing. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது வந்து ரெடி டு கான்ஃபிகர்னு சொல்லிட்டு காட்டுறாப்புல. மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட்டு. இதில் இருக்க எதையுமே வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அப்படியே எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸாகவே இருக்கட்டும். போர்ட் வந்து 3306 இருக்குது. லைக் ஐ செட், எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அப்படியே நெக்ஸ்ட்டு தான் கொடுக்குறேன். யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ஃபார் அத்தென்டிகேஷன் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து MySQL ரூட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்குறான். நான் வந்து ஒரு இனோவேட்டிவான பாஸ்வேர்டு வைக்கிறேன். 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் வச்சுருக்கேன். எந்த நம்பர் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இதில் வந்து நீங்கள் யூசர் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பட் ஐம் நாட் கோனா டூ தட். யூசர் அக்கௌண்ட்ஸ்னா இப்போ ஒரு யூசருக்கும் வேறு மாதிரி பெர்மிஷன்ஸோட கொடுக்கலாம். அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பண்ண வேணாம். நம்ம படிக்க போகிறது SQL தான். ஸோ மற்ற எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். நாட் கோனா டூ எனி ஆஃப் தட். கிராண்ட் ஃபுல் ஆக்சஸ். ஓகே அண்ட் எக்ஸிக்யூட். இதுக்கும் மறுபடியும் ரொம்ப நேரம் ஆகாமல் இருந்தால் நல்லது. ஓகே ஃபைன், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் இதில் வந்து ஸ்டார்ட் MySQL ஒர்க் பெஞ்ச் ஆஃப்டர் செட்டப், ஸ்டார்ட் MySQL செல் ஆஃப்டர் செட்டப்னு இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் ஆகுது இல்லை, தட் வில் பி ஷெல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். பட் லெட்ஸ் கோ ஓவர் டு திஸ் ஒர்க் பெஞ்ச். யா, ஸோ இதுதான், இந்த இதில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதுவே காமிக்கும். பிகாஸ் அங்கே ஆன் ஆகிருக்கிறதுனால இதுவே டிடெக்ட் பண்ணி தானாகவே காட்டுது. அப்படி இல்லைன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் அமைக்கிட்டு நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணுன்னா பண்ணலாம். பட் யூனோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இங்கே காட்டுதுங்கிற பட்சத்தில் எது நம்ம நல்லா தனியாக போயிட்டு கான்ஃபிகர் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்குறான். 1 2 3 4. ஓகே, பாஸ்வேர்ட் நானே சொல்லிட்டேன். தட்ஸ் ஃபைன். சேவ் டு வால்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அண்ட் இட் ஷுட் ஓப்பன். யா, ஓகே. ஸோ இப்போ வந்துடுச்சு இல்லையா? இதில் வந்து நம்மளுக்கு இந்த போர்ஷன் இப்போதைக்கு தேவையில்லை. ஆர் அதை ஓரடியாக அனுப்பி விட்டுறலாம். அண்ட் இப்போ வந்து ஜஸ்ட் ஒழுங்காக எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் சொல்கிறேன். தட் இஸ் ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இதை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா என்னெல்லாம் டேட்டா பேஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஓகே, நம்ம மற்ற கமாண்ட்ஸு குவரிஸ் எல்லாம் வந்து நம்ம டீப்பாக அடுத்து படிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL சிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் செட்டப் வந்து ப்ராப்பராக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஆல் வி வாண்ட் ஃபார் நவ். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வில் கெட் இன் டு queries. ஓகே, பை.